ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா, OACL ஏஓ மார்க்னோட 3 மார்க் டெஸ்ட்டு. ஏன்னா செகண்ட் வந்து ஈஸி டூ மாடரேட்னு குடுத்துருக்காங்க. ஸோ மாடரேட் குடுத்துருக்க பேப்பரே போடுவோம். நான் இதில இங்கிலீஷ் செக்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் வந்து டைம் ஆகும். நான் தப்பாவும் போடுவேன். நான் போறத பார்த்து எதுவுமே லேர்ன் பண்ற மாரி இருக்காது. ஓகே. பென்லாம் ரெடியா வச்சுப்போம். ரீசனிங். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க, 10 பேர் பேரலல் ரோல உட்காந்துருக்காங்க. ஸோ 10 பேர் பேரலல் ரோனா எப்படி போடுவீங்க? ஓகே. இன் ரோ 1 வந்து பிக்யூஆர்எஸ்டி ஃபேசிங் சவுத். ஸோ பிக்யூஆர்எஸ்டி வந்து சவுத்து. ஏபிசிடி வந்து நார்த். நான் எனக்கு தெரிஞ்ச மாரி எழுதிக்கிறேன். இது நார்த், இது சவுத்துன்னு சொல்லிட்டு. ஓகே. எல்லாருமே வந்து சீட்டட் ஆல் ஆஃப் தெம் நார்த். நான் சென்னை சேம். அதாவது ஃபேசிங் ஈச் அதர்ன்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி 2% சீட் பிட்வீன் பி அண்ட் டி. ஓகே. எய்தர் ஆஃப் தெம் 16 வச்சு எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. ஸோ பி 2 விட்டு இ இங்க வைக்கலாம். இது ஒரு கண்டிஷன் வருமா? அப்படி இல்லைனா இ 2 விட்டு பி இங்க வைக்கலாம். ஓகே. 1, 2, 3, 4. இப்போ இது எக்ஸ்ட்ரீமெண்ட், இது எக்ஸ்ட்ரீமெண்ட்னா, இது எக்ஸ்ட்ரீமெண்ட்டா வச்சு ஒரு பாசிபிலிட்டி. பி 2 விட்டு இ எக்ஸ்ட்ரீமெண்ட்டா வச்சு ஒரு பாசிபிலிட்டி. 1, 2, 3, 4, 5ஆ? ஓகே. இது எக்ஸ்ட்ரீமெண்ட்டா வச்சு இது ஒரு பாசிபிலிட்டி. இ 1, 2, 3 பி சாரி 1, 2 பி இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமெண்ட்டா வச்சு ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா? 3, 4, 5. ஓகே. ஆர் சீட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ ஃபேசஸ் சி. ஸோ ஆர் சீட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் த ஒன் faces C immediate left தப்பு. R sits immediate left of the one who faces C. So R sits immediate left of the one who faces C. R sits immediate left of the one who faces C. Okay. Q sits to the right of R. Q sits to right of R னா Q இங்க வரும். இங்க எங்க வரும்னு தெரியாது. Q sits to right of R and doesn't face C. ஸோ ஆனால் வந்து C வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ R வந்து Q வந்து R ரைட்டு, ஆனால் C வந்து இங்கே வரக்கூடாது. ஓகே. ஒன்லி 2% between A and the one who faces Q. ஒன்லி 2% between A and the one who faces Qனா A இங்கே வச்சுட்டு உங்களுக்கு ஏ இங்கே வைக்க முடியுமா? தப்பு. அப்போ கியூ நான் இங்கே வச்சேன்னா, நல்லா கவனிங்க. கியூ இங்கே வச்சேன்னா 2 விட்டு என்னால் ஏ இங்கே வைக்க முடியும். அப்போ கியூ இங்கே வச்சேன்னா 2 விட்டு என்னால் ஏ இங்கே வைக்க முடியும். ஓகேவா? ஓகே. வேற என்ன? இதுக்கு இது. ஓகே. கியூ இங்கே வச்சேன்னா 2 விட்டு வைக்க முடியாது. கியூ இங்கே வச்சா வைக்க முடியாது. கியூ இங்கே வச்சேன்னா 2 விட்டு ஏ இங்கே வைக்கலாம். ஓகே. கியூ இங்கே தான் வரும். ஸோ கியூ 2 விட்டு ஏ இங்கே வச்சிட்டோமா? ஓகே. D sits second left of the one who faces T. ஸோ D sits second left of the one who faces Tனா அப்போது டி இங்கே வச்சா ஓகே. டி இங்கே மட்டும் தான் வைக்க முடியுது. ஒரே வழியா சி இங்கே போட்டால் இது தப்பு. இந்த பாசிபிலிட்டி தப்பு முடிஞ்சு. இது வேணா 2 பாசிபிலிட்டி எடுக்கலாம். Q 1, 2, 6 பி 1, 2 இ ஏ. அப்போ நான் டி இங்கே வச்சேன்னா சிட்ஸ் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ ஃபேசஸ் டீனா இப்படி வருமா? ஓகே. அதுவே நான் டி இங்கே வச்சேன்னா வைக்க முடியாது. அவ்வளோதான். இது மட்டும் தான் பாசிபிலிட்டி. ஸோ டி இங்கே வச்சேன்னா சி இங்கே வரும். வேற என்ன கொடுத்துருக்கான்? The number of persons sitting right of P is 1 less than left of D. Left of D வந்து யாருமே இல்லை. சரி left of ஓகே ரைட் ஆஃப் P is 1 less than number of persons sitting left of D. அப்போது நம்பர் ஆஃப் பர்சன் ரைட் ஆஃப் P வந்து இங்கே வரும். இப்போ PQRST அவ்வளோதான் ஆன்சரு. டைம் ஆன் பண்ணிக்கலாம். which among the following person faces C? ஸோ சிஆர் ஃபேஸ் பண்ணியிருக்கா? எஸ். இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் T வருமா? வராது. சி செகண்ட் லெஃப்ட் ஆஃப் P. ஓகே. how many persons sit between T and the one faces B? ஸோ T and the one faces B வந்து 2 பேர். as many percent left of S வருமா? வரும். ஓகே. 4 of them are following. ஓகே. Q E D R எல்லாமே வந்து உள்ளே இருக்காங்க. ஆர் மட்டும் எண்டில் இருக்குது. அப்படி போடுவோம். வந்து ஃபாலோயிங் பர்சன் சிட்ஸ் தேர்ட் ரைட் ஆஃப் த ஒன் ஃபேஸஸ் கியூ. கியூனோட தேர்ட் ரைட்டில் ஏ. ஓகே. ஒன்லி 2% சிட் பிட்வீன் டி அண்ட் இ. தப்பு. டி சிட்ஸ் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் கியூ. கரெக்டு. ஆர் ஃபேஸ் த ஒன் ஹூ சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் இ. கரெக்டு. ஸோ 2 and 3 ஆர் ட்ரூ. ஓகே. ஸோ என்னது? எம்ஓடி. எம் கிரேட்டர் தென் ஓ. ஸோ எம் கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் ஓ. கரெக்டு. கே கிரேட்டர் தென் பி, கே கிரேட்டர் தென் ஆர், ஆர் கிரேட்டர் தென் பி, சாரி ஆர் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் கேவா? தப்பு. ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகே. பி கிரேட்டர் தென் டி. ஸோ பி ஈக்குவல் டு ஜி, ஜி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. தப்பு. ஜி ஈக்குவல் டு எஃப். ஜி ஈக்குவலாக இங்கே பின்னு போட்டுக்கலாம். பி கிரேட்டர் தென் ஆர் எஃப் டி எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். ஓகே. u greater than y. ஸோ u equal to t இல்லை u greater than s, s greater than or equal to y, o greater than or c, o greater than p, c எங்கே இருக்கு? s வச்சு c. தப்பு. ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகே. எத்தனை கேட்டு வச்சுருக்கீங்க?
W greater than or equal to J, W equal to O, greater than or equal to J எல்லாம் பாசிபிளா? இல்ல. X greater than or equal to D, X greater than or equal to E, greater than or equal to D, only 2 follows. ஓகே. 6 பேர் வந்து இருக்காங்க. ஸோ 6 பேர் வந்து மெடிக்கல் லீவ் வந்து டிஃப்ரெண்ட் மந்த்ஸ்ல எடுக்குறாங்க. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஓகே. ஜூன் வந்து 31, ஜூலை வந்து ஜூன் 30, ஜூலை 31. இது 30, இது 30. கரெக்டா? ஓகே. அவங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஓகே. H takes leave in the month having 31 days. ஸோ 1, 2, 3 இடத்துல வருமா H? only 2% takes between H and Zoho. நான் யோசிக்காம எடுத்துடுறேன். H, H, H. 2% விட்டு ஜோஹோவா? ஓகே. மேலே 2 வைக்க முடியாது. 2% விட்டு ஜோஹோ, 2 விட்டு ஜோஹோ. ஓகேவா? ஓகே. I takes leave immediately before the one like Zoho. ஸோ I வந்து இங்கே வருமா? ஜோஹோ, ஜோஹோ, ஜோஹோ. நம்பர் ஆஃப் பர்சன் லீவ்ஸ் ஆஃப்டர் I இஸ் 2. அப்போ 3 பேர் வரணும். 3 பேர் யாருக்கு முன்னாடி? அமேசானுக்கு முன்னாடி. அப்போ அமேசானுக்கு முன்னாடி 3 வருமா? ஓகே. ஐக்கு அப்புறம் ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்போ அமேசானுக்கு முன்னாடி 2. ஐக்கு அப்புறம் 1, 2, 3, 4, 5 பேர் இருக்காங்க. அப்போ அமேசானுக்கு முன்னாடி என்ன வரும்? 6 வரும். ஸோ தப்பு. கரெக்டா? ஓகே. F works in CTS, takes leave months 2 months after K. ஸோ K 2 months after K CTS. ஸோ அப்போ K இங்கே வச்சா F CTS வைக்க முடியுமா? வைக்கலாம். K இங்கே வைக்க முடியாது. K இங்கே வச்சா F CTS வைக்க முடியாது. அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே மட்டும் தான் வைக்க முடியும். K இங்கே வச்சா F CTS. ஓகே. அப்போ K இங்கே வச்சா F CTS வைக்க முடியாது. K இங்கே வச்சா F CTS வைக்கலாம். அப்போ K இங்கே வச்சா F CTS. வேற எதுவும் வழி இருக்கா? இல்லை. The one works in HCL takes leave immediately after the one works in TCS. ஸோ TCSக்கு immediately after யார் வருவா? TCSக்கு immediately after HCL. TCSக்கு immediately after HCL. ஓகே. ஓகே. only 3% takes between G and Accenture. ஸோ G and Accentureனா நான் G இங்கே வச்சேன்னா Accenture எங்கேயுமே வைக்க முடியாது. இந்த பாசிபிலிட்டி தப்பு. ஸோ G இங்கே வச்சேன்னா 3 விட்டு Accenture இங்கே வைக்கலாம். கரெக்டா? அப்போ என்ன வரும்? FGHIJK. ஸோ JK வந்து இங்கே வரும். Whom the following first works in Zoho. ஸோ the one who leaks நவம்பர் வராது. One takes immediately after I. One takes immediately after I. Okay. How many person takes the leave between G and the one who's in Amazon? ஸோ G Amazon ஒருத்தர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. As many person leave between F and J. ஓகே. If G is related to August, G related Augustனா G 1 விட்டு ஆகஸ்ட் வருது. F related நவம்பர்னா F 1 விட்டு நவம்பர் வருது. அப்போ ஊமங்க ஃபாலோயிங் செப்டம்பர். செப்டம்பருக்கு யார் ரிலேட்டடாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா K. The one works in July. ஓகே. Which of the following combination is true? K TCS தப்பு, HTCL, HCL தப்பு, I Amazon தப்பு, J Zoho கரெக்ட். J Zoho மட்டும் தான் கரெக்ட். F Accenture தப்பு. 3 months after TCS. அப்போ 3 months after TCSனா F. ஓகே. ஓகே. சர்ச் பேர்லாம் லாஸ்ட்டாக போடுவோம். ஸோ இது சம்டைம்ஸ் வந்து டைம் கன்சியூம் ஆகிட்டு போவோம். இது வேணால் இப்போயே போடலாம். இஃப் த நம்பர் இப்போ பொசிஷன் ஃபஸ்ட் அண்ட் 10th இருந்துச்சு. இந்த பொசிஷன் செகண்ட் அண்ட் 9th. ஓகே. எத்தனை நம்பர் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. இப்படி பிரிச்சுப்போமா? இது இங்கே போவோம், இங்கே வரும். ஓகே. அப்படியே உல்ட்டாவாக நடக்குமா? 3 ஓகே 3 4 7 8 6 9 2 1 5 9 வரும். ஓகே. தென் வாட் இஸ் சம் ஆஃப் த 7th digit from right hand? 7th digit from right handனா இதுவா? ஓகே. அண்ட் 6th digit from left handனா இதுவா? 17. ஓகே. ஓகே. 8 பர்சன் உட்காந்துருக்காங்க. சர்க்குலர் டேபிள் உட்காந்துருக்காங்க. ஓகே. எல்லாருமே வந்து some are facing inside, some are facing outside. Not more than 2 adjacent person face same directions. ஓகே. இது எடுத்து தான் ஆகணுமா? பார்ப்போம். ஸோ 8 பேர். some are facing north, some are facing inside, some are facing outside. Q seat second left of R where both are different directions. Q seat second left of R. ஸோ நான் R வந்து அவுட் சைடு வைக்கிறேன், R வந்து இன்சைடு வைக்கிறேன். Q யார்? செகண்ட் லெஃப்ட் ஆஃப் R. ஸோ Q இங்கே வருமா? செகண்ட் லெஃப்ட் ஆஃப் R வருமா? அவுட் சைட்னா வென் சைடா? வென் சைட்னா அவுட் சைடா? ஓகே. 2% sit between Q and W. W doesn't sit adjacent to R. அப்போ W இங்கே வரக்கூடாது. 2 விட்டு W இங்கே வரணுமா? அப்போ 2 விட்டு W இங்கே வருமா? ஓகே. W sits opposite to V. W sits opposite to V. W sits opposite to V. V who sits second right of U. U who faces outside the table. U வந்து outside the table இருக்கணும். ஆனால் யூனோட செகண்ட் ரைட்டில் V இருக்கணும். அப்போ U இங்கே வருமா? ஓகே. ஸோ U இங்கே வச்சா செகண்ட் ரைட்டில் இங்கே வரும். ஓகேவா? ஓகே. U who sits opposite to V on immediate right of S. ஸோ immediate right of Sனா இங்கே வருமா? ஸோ immediate right of U எங்கே போட்டேன்? U immediate right of S. ஸோ immediate right of Sனா டைரக்ஷன் கரெக்டாக போட்டிருக்குன்னா நாட் மோர் தென் 2 adjacent persons is சேம் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 2 அவுட் சைட்னா இது இன்சைட். கண்ண முடின்னு போடலாம். அப்படி யோசிக்கணும். இது 2 அவுட் சைடா? ஓகே.
அதுக்கப்புறம் எதுவும் போட முடியாது. அப்போ இன்சைடு இது. இப்படி கண்ண மூடி அப்படியே இது இன்சைடு வந்துரும். அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. 2% சிட் பிட்வீன் எஸ் அண்ட் டி. ஸோ S2 விட்டு டி இங்க வைக்கலாம். S2 விட்டு டி, S2 விட்டு டி இங்க வைக்கலாம். இப்போ பி வருதுன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ பி இங்க வரும். அப்போ பி இங்க வரும். எஸ் அண்ட் டி யூ ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் as எஸ். ஸோ டி யூசஸ் ஃபேஸ் சேம் டைரக்ஷன்னா 2 அவுட் சைடா? அப்போ இன்சைடு. 2 அவுட் சைடா? அப்போ இன்சைடு. ஓகே. அப்போ டி ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் as எஸ்னா இது இன்சைடா? 3மே இன்சைடு. தப்பு. அவ்வளோதான். முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். T doesn't sit adjacent to Q. எல்லாம் வரல. Among the following person sit second right of P. Second right of P னா R. Okay, the one who sits third right of U. Okay, correct. How many person facing outside the table? 1 2 3 3 பேர். 1 2 3 4 பேர். 4 பேர் வெளியே 4 பேர் உள்ள. ஓகேவா? ஓகே. Among the following person sits immediate right of Q. Immediate right of Q are U. One sits fourth left of R வருமா? வராது. ஓகே. One sits second left of W வருமா? வரும். Okay, if U is related to T and R, so U is related to T. Oh, U is related to T na opposite, R is related to S na opposite, P ke opposite are Q. How many persons sit between W and U when counted from right of U? Okay, இவங்க 3 பேர் விட்டுருங்க, மத்தி 5 பேர் இருப்பாங்க. Okay, A is 16 meter north of Q. S is 10 meter east of Q. So S is 10 meter east of Q. L is 9 meter east of M, which is 20 meter south of point S. So 20 meter south of point S. L is 9 meter east of M. So L is 9 meter east of M. L is 18 meter south of G. அப்போ 18 meter south of 18 meter south of G. B is 15 meter west of G. So B is 15 meter west of G. இங்கே 9, அதாவது இங்கே 2 இருக்கும். அந்த கேப் மெயின்டைன் பண்ணிங்க. இங்கே 9, இங்கே வந்து ஒரு 6. ஸோ என்னது இது? பி. ஆர் இஸ் 4 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் பி. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ ஆர் இங்கே வருமா? ஓகே. 4 ஆஃப் திம் ஆர் சாலிங். ஏ வந்து எங்கே இருக்குது? எஸ் எங்கே இருக்குது? அது எஸ் வச்சு பார்க்குறப்போ நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. பி இங்கே வச்சு பார்க்குறப்போ ஜி எங்கடா போட்டுக்கிறோம்? ஸோ பி ஜியும் ஒரே லைன் இருக்குது. ஆர்எம் இப்படி இருக்குது, கியூபி இப்படி இருக்குது. அப்போ பிஜி தப்பு. ஒரே லைனில் இருக்குல்ல பிஜி. ஓகே, வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர் அண்ட் ஜி? ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர் அண்ட் ஜினா ஆர் இங்கே இருக்குது. இது ஒரு என்னது 4, இது ஒரு 4, இது ஒரு 15. ஸோ 15னா 225, இது ஒரு 16. ஸோ 241 மீட்டர். ஓகே, வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வித் டைரக்ஷன் ஆஃப் எல் வித் ரெஸ்பெக்ட் டு கியூ? எல் வித் ரெஸ்பெக்ட் டு சவுத்து ஈஸ்ட். ஓகே, 8% வந்து டிசிக்னேஷனு. ஸோ டேரக்டர் பிரின்சிபல் யார் சீனியர் மோஸ்ட் பீப்புளு? டேரக்டர் வந்து சீனியர் மோஸ்ட். ஸோ டேரக்டரு, பிரின்சிபலு, வைஸ் பிரின்சிபலு, அக்கௌண்டன்ட்டு, கவுன்சிலரு, டீச்சரு, லைப்ரரியனு, ஸ்கூல் பீப்புள் லீடர். 4, 8 எழுதிருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்த்துங்க. சம்டைம்ஸ் வந்து டிசிக்னேஷன் ஒன்று விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பாட்டு பசல் போட்டுனே இருப்போம். அது வந்து தப்பாக வரும் ஆன்சர். ஓகே, ஒன்லி 3% டிசின் பின் ஓன்டி எம் இஸ் சீனியர் டு அக்கௌண்டன்ட். எம் இஸ் சீனியர் டு அக்கௌண்டன்ட்னா 1 2 3 யோசிக்கக்கூடாது. ஒன்லி 3% பிட்வீன் 1 2 3 ஓ இங்கே வரும். அடுத்து 1 மேலே போதா ஓ இங்கே வரும், ஓ இங்கே வரும். அவ்வளோதானே, முடிஞ்சிச்சா? ஒன்லி 4% ஜூனியர் டு கே. அப்போ 1 2 3 4 கே கே கே. P is junior to M. P is junior to M and immediately senior to L. So P is junior to M and immediately senior to L. So immediately senior to L னா M கீழே வரணும். ஓகே, ஸோ M கீழே வரணும், PL வரணும். அப்போ ஒரே இடத்துல இங்கே இது மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஓகே, இங்கே PL இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஓகே, ஆனால் இங்கே PL இங்கே வரலாம், PL இங்கே வரலாம், PL இங்கே வரலாம். எல் நாட் ஜே இஸ் லைப்ரரியன். ஸோ எல் வந்து லைப்ரரியும் கிடையாது, வைஸ் பிரின்சிபலும் கிடையாது. ஸோ எல் வந்து அதாவது என்னடா அது, நான் எப்படி சொல்கிறது? ஓகே, பிஎல். எல் வந்து வைஸ் பிரின்சிபல் கிடையாது. ஸோ வைஸ் பிரின்சிபல் லைப்ரரியன் ரெண்டுத்தையும் விட்டுருங்க. லைப்ரரியன் வைஸ் பிரின்சிபல் எல் வராது. அப்போது எல் வராதுன்னா அப்போது எல்பி நான் இங்கே வைக்கலாம், ஒரு பாசிபிலிட்டி. எல் இங்கே வைக்க முடியாது, அவ்வளோதான். இது மட்டும் தான் பாசிபிலிட்டி, வேறு எதுவும் இல்லை. கரெக்டாக? ஓகே, வேற என்ன? ஜே வந்து லைப்ரரியன் வைஸ் பிரின்சிபல் கிடையாது. ஸோ ஜே வந்து இங்கே வரக்கூடாது. ஜே இங்கே இடமே இல்லை. ஸோ ஜே வந்து இங்கே போடக்கூடாது. ஓகே, மோர் தென் 2% டிசிஷன் பிட்வீன் ஐ அண்ட் என். ஸோ ஐக்கும் என்னுக்கும் என் இஸ் சீனியர் டு ஜே. ஸோ என் இஸ் சீனியர் டு ஜேனா அப்போ ஜே இங்கே வச்சிடணும்னு வச்சுப்போம். சரி, ஆஹா, ஜே என் இஸ் சீனியர் டு மோர் தென் ஐ. கரெக்டாக நான் யோசிச்சது? ஓகே, ஜே இங்கே வைக்கக்கூடாது. ஜே நான் இங்கே வச்சேன்னா மோர் தென் 2 வைக்க முடியாது. ரைட்டு. ஜே இங்கே வச்சேன்னா என்னை வைக்க முடியாது. ஜே இங்கே வைக்கக்கூடாது. ஓகே, இது தப்பு. தப்பு. how many persons are senior to J? 1. ஓகே,
How many people are designated between K and the 1 is a school people leader? 1, 2, 3. As many person junior to I தப்பு. As many person senior to M தப்பு. As many person designated to J and L. அதாவது K and school people leader 3 பேரு. As many person junior to I. As many person designated to J and L. அப்போ எங்க தப்பு போட்டுருச்சுன்னு. More than 2% designated I and N. Okay, I க்கு N க்கும் more than 2%. N who is senior to J. So N who is senior to J கரெக்டாக தான் போட்டிருக்கேன். P is junior to M and immediately senior to L. Immediately senior to L. கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 4% are junior to K. Okay. Only 3 M is senior to accountant. How many person are designated between K and the 1 who is a school people leader? 3 பேர் தானே வருது. More than 3. J and L. ஐயோ 4 of them are certain. M L. So M 2 விட்டு L, N 2 விட்டு K, O 2 விட்டு மேலே K, I 1 விட்டு L. எப்படி பார்த்தாலும் 2 விட்டுருக்காங்க. ஆனால் இங்கே 1. ஓகே ட்ரூ. ஒன்லி 2% ஆர் ஜூனியர் 2P. ஸோ 2% ஆர் ஜூனியர் 2P. எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்களா? 2% தப்பு. M இஸ் ஜூனியர் டு N கரெக்டு அண்ட் சீனியர் டு L கரெக்டு. பிடியும் தரணும். K இஸ் இமிடியட்லி சீனியர் டு Mன்னு சொல்லியிருக்காங்க. K இஸ் இமிடியட்லி ஜூனியர். ஸோ இது மட்டும் தான் கரெக்டு. ஐயோ ஓகே ஓகே. Which of the following is working? Who among the following is working as a vice principal? So vice principal யார் ஒர்க் பண்ணுறா? M. The one is exactly between N and counselor. N and counselor. N 1 விட்டு counselor. ஓகே. CD. ஆப்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓகே 6 கார்ஸ் இருக்குது. 6 கார்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் இருக்குது. The speed of J is more than L, more than M. ஓகே ஸோ 6 கார் ஸ்பீட் இருக்குமா? 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகே J is more than L. L which has more speed than M. J doesn't have highest speed. So J வந்து இங்கே வராதா? ஓகே K has less speed than I. So K has less speed than I. L has more speed than I. So L has more speed than I னா அப்போது K doesn't have the lowest speed. அப்போது எப்படி யோசிக்கிறேன்னா JLIKM இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். அப்படி இல்லைனா JLIMK இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். ஆனால் K வந்து எனக்கு லோயஸ்ட் ஸ்பீட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் தான் இருக்காங்களா? இங்கே 5 பேர் போட்டுமா? J வந்து ஹையஸ்ட் ஸ்பீட் கிடையாதா? அப்போது ட்விஸ்ட்டு இப்படி தான் JL I K சரி இங்கே I வருமா? IKM வேறு எதுவும் வழியே கிடையாது. ஸோ J அப்போது H இங்கே வருமா? ஓகே ஸ்பீட் ஆஃப் த கார் ஹையஸ்ட் ஸ்பீட் இஸ் 70 விச் இஸ் 15 மோர் தென் த கார் விச் இஸ் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்பீட். அப்போ 55. ஹவு மெனி விச் ஆஃப் த கார் ஹையஸ்ட் ஸ்பீட்? L விட கம்மியாக இருக்கணும், M விட அதிகமாக இருக்கணும். L விட கம்மியாக இருக்கணும், M விட அதிகமாக இருக்கணும். I and K. ஸோ I and Kனா B and C. J and I வந்து இது சம் ஆஃப் தி H and I வந்து உங்களுக்கு 119னா இங்கே வந்து 49. அப்போது என்ன கேட்டிருக்கான்? J and I கேட்டிருக்கான். அப்போது 90 104 கிலோமீட்டர். ஓகே விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? H இஸ் 55 கிலோமீட்டர் தப்பு. L கேன் பி 54 கிலோமீட்டர். யா கரெக்டு. ஓகே I கேன் பி 57 தப்பு. ஓகே ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் 2 நிமிஷத்தில் ஃபேமிலி போடணுமா தெரியல. ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் 3 மேரிட் கப்பல்ஸ். P இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் K. ஸோ P இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் K. ஸோ P வந்து Kயோட பையனோட பொண்ணு. S இஸ் பிரதர் இன் லா ஆஃப் O. O இஸ் அ ஃபாதர் ஆஃப் T. ஸோ O இஸ் அ ஃபாதர் ஆஃப் T. K இஸ் அ பிரதர் இன் லா ஆஃப் O. ஸோ K இஸ் அ பிரதர் இன் லா ஆஃப் O. இங்கே ஒய்ஃபோ ஏதோ ஒன்று. R இஸ் த ஒன்லி சிஸ்டர் ஆஃப் V. ஸோ R இஸ் த ஒன்லி சிஸ்டர் ஆஃப் V. ஓகே அண்ட் மதர் ஆஃப் எஸ். ஸோ ஆர் இஸ் ஒன்லி சிஸ்டர் ஆஃப் வி அண்ட் மதர் ஆஃப் எஸ். ஓகே அப்போ உங்கள் கல்யாணம் ஆயிருக்குல்ல ஆயிருக்கும். வி இஸ் அ மேட்டர்னல் அங்கிள் ஆஃப் பி. ஸோ வி இஸ் அ மேட்டர்னல் அங்கிள் ஆஃப் பினா ஸோ வி இஸ் அ மேட்டர்னல் அங்கிள் ஆஃப் பி. ஓகே இப்போது ஆர் மட்டும் தான் ஒன்லி சிஸ்டர்னா அப்போ ஆர் இங்கே தானே வரும் கரெக்டாக. அப்போது ஆர் இங்கே வருதுன்னா எஸ் வந்து இங்கே வருமா கரெக்டாக? எப்படி ரிலேட் பண்ணுறோம் புரியுதா? ஸோ இந்த பாயிண்ட் முடிஞ்சிச்சு. வி இஸ் அ மேட்டர்னல் அங்கிள் ஆஃப் பி. ஜே இஸ் அ ஃபாதர் இன் லா ஆஃப் பியா. ஜே இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் பி. ஸோ பியோட ஃபாதர் இன் லா வந்து ஜே. முடிஞ்சிச்சா இது? ஓகே டி இஸ் அ கிராண்ட் டாட்டர் ஆஃப் கியூ. டி இஸ் அ கிராண்ட் டாட்டர் ஆஃப் கியூனா இப்போது இது இருக்கிறதே இத்தனை ஜென்ரேஷன் தான். 3 மேரிட் கப்பல்ஸ் சொன்னேன் 1 2. அப்போ இங்கே தான் மேரிட் கப்பல்ஸ் வரும். அப்போ டி இஸ் அ கிராண்ட் டாட்டர் ஆஃப் கியூனா அப்போ என்ன வரும்? டி இங்கே வருமா? ஓகே இங்கே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணுறோமே. டீயோட அப்பா வந்து ஓவா. ஓகே கே இஸ் த ஏதோ பிரச்சனை. பி இஸ் டாட்டர் இன் ஆஃப் கே. என்னடா இது கே இங்கே ஏதோ போட்டு வச்சுக்கிறேன். எஸ் இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் ஓவா.
ஓ! எஸ் இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் பைத்தியனா நானு. இதுதான் மாத்தி எழுதி வச்சுக்கிறேன். ஸோ டி இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் கியூ. நோ சிங்கிள் பேரண்டசிஸ். ஸோ நோ சிங்கிள் பேரண்டசிஸ் இஸ் த ஆன்சர். ஹவ் மெனி இஸ் ஃபர்ஸ்ட் நீஸ் ஆஃப் வி. ஸோ நீஸ் ஆஃப் வீனா ஓகே. நீஸ்னா பொண்ணு தானே. பி ஒன் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஓ. ஓகே. ஹவ் மெனி மேல் பர்சன்ஸ் ஆர் இன் த ஃபேமிலி? 1 2 3 4 5. ஓகே. இஃப் வி இஸ் மேரிட் டு டபிள்யூ. ஓகே. ஹவ் இஸ் டபிள்யூ ரிலேட்டட் டு ஆர்? ஸோ டபிள்யூ ரிலேட்டட் டு ஆர். டபிள்யூ வந்து சிஸ்டர் இன் லா. கமான். அதுதான் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு கொஸ்டின் ஏதோ ஒன்று போடல, இது போடல. ஓகே. ஓகே, இது டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ. 38 டிவைடட் பை 79னா 1.5 1.5 இன்ட்டு 99னா 50 ப்ளஸ் 250னா 0.5 0.5 இன்ட்டு 1200னா 600 ஸோ 650. ஓகே. 64 இன்ட்டு 36 ஸோ இது 6 இது 8 அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 48 ப்ளஸ் 11 டிவைடட் பை 3 பவர் மைனஸ் 3ங்குதா? அப்போது 27 மேலே வருமா? அப்போ 297 305 345 மைனஸ்ஸு 8 கரெக்டா? ஏன்னா 8 மைனஸ் ஆகும். ஏன்னா இது என்ன சொல்லியிருந்தேன்? 337. ஓகே. ஓகே. ஸோ 75% ஆஃப் 320. அப்போது 160 ஒரு 80 240 மைனஸ்ஸு இது பெரிய ப்ராக்கெட் போட்டிருக்காங்களா? 64லேருந்து 64 மைனஸ்ஸு என்னது 12 84 ஸோ மைனஸ் 20. அப்போது மைனஸ் டிவைட் பண்ணால் -1. அப்போ உள்ளே வந்துச்சுன்னா +1 ப்ளஸ்ஸு 1 டிவைடட் அப்போது 81 ஸோ 82 ஸோ 322. சூப்பரா. ஓகே. 4x டிவைடட் பை 15 மைனஸ் 7 8 ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணால் 2. ஓகே. 19னா 361 மைனஸ் 5 கியூப்னா 125 ப்ளஸ் 9 ஸோ 370லேருந்து 125 போச்சுன்னா 245. ஸோ 245 இன்ட்டு 2 எவ்வளோ? 490. அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையா? 19 ஸ்கொயர் வந்து 361 கரெக்டாக தானே? 361 மைனஸ் 6 கியூப். அது சாரி 6 கியூப்னா 216 ப்ளஸ் 9 ஸோ 370லேருந்து 216 போச்சுன்னா 154 ஸோ 308. நைஸ். ஓகே. 30x இன்ட்டு 17 டிவைடட் பை 51 ஸோ இது 3 இது அடுத்தா 10 ஸோ 10x ஈக்குவல் டு 214 அடித்தா 6 டைம் வருமா? 1200 5 டைம் வருமா? 5 டைம் வரும். ஓகே. 5 ப்ளஸ் 15 ஸோ 20. அப்போ 2 எக்ஸோட மதிப்பு. ஓகே. ஓகே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் ஸ்பைசி ஃபுட்ஸ் அண்ட் ஸ்வீட் ஃபுட்ஸ் இன் டென்ஸ். அதாவது 10ல் கொடுத்துருக்காங்க, 10ஆல் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் லைக் ஸ்பைசி ஃபுட்ஸு வேற என்ன கீழே நோட் கொடுத்துருக்காங்க. ஈச் பர்சன் லைக் ஸ்பைசி ஃபுட்ஸ் either spicy foods or spicy foods but not in either spicy foods but not both in all towns. மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்பைசி ஃபுட்ஸ் ஆர் ஸ்வீட் ஃபுட்ஸ்னு கொடுத்துருக்கணும். அது வந்து இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க பொழுது. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? டவுன் PQRSA. ஓகே. நம்பர் ஆஃப் பீப்புள் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டோட்டல் நான் லெஃப்ட்டில் எழுதிக்கிறேன். அப்போ இது வந்து ஸ்பைசி, இது வந்து ஸ்வீட். ஓகே. ஓகே. இன்னொரு ப்ளூ கலர் வந்து இங்கே வந்து 1 2 அப்போது சென்டரில் கொடுத்துருக்காங்களோ? ஓகே. லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ சென்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ 45 அப்போ 450. ஓகே. இங்கே வந்து 2 அது 1 2 3 4 5 ஸோ 62னா 620. ஓகே. இங்கே வந்து 680. இங்கே வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 550. ஓகே. ஸ்பைசி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? ஸோ இங்கே வந்து 38%. 30%னா 120 135 8%னா 32 36 ஸோ 171. ஃபஸ்ட்டு. ஸோ இது ஒரு 29 இது ஒரு 250 ஸோ 279. ஓகே. இது என்னது 40%. ஸோ 240 248. ஓகே. 60னா 360 372. ஸோ ஓகே. இது என்னது 60%. ஸோ 360 6 48 408. 40%னா 240 272 கரெக்டா? ஓகே. கரெக்டாக தான் இருக்குது. இது என்னது 42%. 40%னா 220 2%னா 11 ஸோ 231 கரெக்டா? 40%னா 200 220 2%னா 11 211.
ஒரு 231. ஸோ 319. ஓகே ஓகே. த நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஹூ லைக் ஸ்பைசி ஃபுட்ஸ் இன் கியூ இஸ் 25% ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்பைசி ஃபுட்ஸ். அதாவது ஸ்பைசி கியூவில் 248 மேல்ஸ் வந்து அப்போ 62 4. ஓகே, அப்போ மேல்ஸ் வந்து இது. அந்த நம்பர் ஆஃப் மேல்ஸ் லைக் ஸ்வீட் ஃபுட்ஸ் இன் கியூ இஸ் 33% ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் ஸ்வீட் ஃபுட்ஸ். அப்போது இது வந்து 33%னா 124 மேல். அப்போ ஃபீமேல்ஸ் வந்து ஸ்வீட் ஃபுட்ஸ். ஓகே, ஃபீமேல்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம், 186. இது வந்து இதில் கழிங்க. 186 கழிச்சா 434 வருமா? ஓகே. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்வீட் ஃபுட்ஸ் இன் கியூ. ஸ்வீட் ஃபுட்ஸ் இன் கியூ எவ்வளோ? 372. நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் ஸ்பைசி ஃபுட்ஸ் இன் ஆர். ஸோ 408. 3 டேபிள்ஸ் அடிச்சா வருமா? கேன்சல் ஆகும். 136. 3 டேபிள்ஸ் அடிச்சா 124. இது 4 டேபிள்ஸ் அடிச்சா 4 டேபிள்ஸ் கேன்சல் ஆகும். 4 டேபிள்ஸ் அடிச்சா 31. 4 டேபிள்ஸ் அடிச்சா 4 3 12 34. ஸோ 31:34. ஓகே. If the total number of people who like spicy foods and sweet foods together in Q and R is 40% and 50% of population in Q and R. Okay, find the population. Okay. அதாவது Q and R நோட ஸ்பைசி ஃபுட்ஸ் வந்து 40%. ஸோ ஸ்பைசி ஃபுட்ஸ்னா எவ்வளோ? 656. இது வந்து என்னது? 40%ன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து எவ்வளோ? 500 644. இது வந்து 50%. அப்போது 1288 வந்து ஸ்வீட் ஃபுட்ஸு. அப்போ இதில் பார்க்குறப்போ இது வந்து 40%. அப்போ 4 பார்ட்டா? அப்போ 10 பார்ட்னா அப்போ 164. அப்போ 164னா 1640. இது நான் ரவுண்டாக வரல. The total number of people who like spicy foods and sweet foods together in Q and R is okay is 40% and 50% of okay 40% 50% கரெக்டாக தான் யோசிக்கணும். ஓகே, டஃபாக கூட்டு. 2800 2920 2920 தான் வருது. நன் ஆஃப் திஸ் ஆப்ஷன் வச்சுருக்காங்களா? போடு, தப்பான பார்த்துக்கலாம். The number of people who like spicy foods in P. Spicy foods in P வந்து 170. P and Q. அப்போது 410 419 is how much more or less than the number of people who like sweet foods in S. ஸோ எவ்வளோ வரும்? இது ஒரு 81, அது ஒரு 11. ஸோ 92 மோரா? எல்லாமே ஆன்சர் நன் ஆஃப் திஸ் வருது. ஓகே, ஃபைவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் ஸ்பைசி ஃபுட்ஸ் அண்ட் பிஆர்எஸ் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்களா? ஸ்வீட் ஃபுட்ஸ் இன் கியூ 372 பிஆர்எஸ். அப்போது 579 231 700 810. அப்போ 270. அப்போ 102. இதை வச்சு கரெக்டாக இதை போடுறது கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஓகே, டைம் டேக்கன். The time taken by A and C together. So A and C together வந்து 5 days more than. So A C வந்து X plus 5 days. அப்போ ABC வந்து உங்களுக்கு X days. ஸோ இது எடுத்துக்கிற டைமோட X plus ஓகே. B வந்து எனக்கு 60 டேஸில் முடிக்கிறான். இப்போ ட்விஸ்ட் என்ன, இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி போடலாம். ஸோ X plus 5 into 60 divided by X plus 65 is equal to X. கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ 60x ப்ளஸ் 300 is equal to X square plus 65x. ஓகே, ஸோ அப்போ X square minus 65xனா அப்போ 5x minus 300 is equal to 0. ஸோ 20 15 சாரா. இப்போ ப்ளஸுக்கு சாரி ப்ளஸ் 5x தான் வரும். அப்போது கரெக்டாக தானே? ப்ளஸ் 5x. அப்போது மைனஸ் இதுக்கு ப்ளஸ் இதுக்கு. ஸோ அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 15. அப்போ 20 நாள் முடிப்பாங்க, இங்கே 15 நாள் முடிப்பாங்க. டோட்டல் வந்து 16 வச்சா 1 4. இது வந்து 3. அப்போது ஓகே முடிஞ்சிச்சு. A + B எஃபிஷியன்சி சாரி பினோட எஃபிஷியன்சி 1, A + C எஃபிஷியன்சி 3. டைம் டேக்கன் பை C to ஓகே the ratio of time taken by A to C to complete the work. ஸோ A to C to complete the work. ஓகே, ஸோ ஏவும் சியும் வந்து டைம் டேக்கன் வந்து இப்போ 5:4 வந்து எஃபிஷியன்சியா. அப்போ நான் இதை 9 மல்டிப்ளாக மாற்றினா இப்போ 180 வச்சுக்கிறேன். அப்போ இங்கே 9 வருமா? ஓகே, அப்போ 9 வரும்னா ஏனோட எஃபிஷியன்சி 5, சீனோட எஃபிஷியன்சி 4. ஆனால் கேள்வி கேட்டிருக்கான், சி மட்டும் கேட்டிருக்கான். ஸோ சி 4 45 நாள். டைம் ரொம்ப இஷ்டத்துக்கு இதெல்லாம் போகக்கூடாது தம்பி. ஓகே, சம் ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் வாட்டர் ஹீட்டர் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ காஸ்ட் வாட்டர் ஹீட்டரும் ரெஃப்ரிஜரேட்டரும் சேர்த்து 7240. ஷாப்கீப்பர் சோல்டு ரெஃப்ரிஜரேட்டர் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% டிஸ்கவுண்ட்னா அப்போ மார்க் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் 5:4. ஓகே, அண்ட் ஏன் ப்ராஃபிட் ஆஃப் 768. அப்போ 4x செல்லிங் ப்ரைஸ்னா அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? என்னது இது ரெஃப்ரிஜரேட்டர். அப்போ வந்து 4x + 768 தான், சாரி 4x - 768 தான் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டாக? ஓகே, if the profit earned by selling a water heater for 4250 and loss income ஓகே அப்போ இது வந்து இந்த கான்செப்டா. ஸோ வாட்டர் ஹீட்டர் வந்து 4250 2550. ஸோ இப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் இருக்குன்னா ரெண்டுத்துக்கு சேம் டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ 6700 6800. ஸோ 3400 வந்து ஹீட்டர்னோட காஸ்ட் ப்ரைஸு. அப்போ 3840 வந்து இதனோட காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டாக?
அப்போ இதை விட 768 கொட்டணுமா என்ன கேட்டிருக்கான்? மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும். 4500, 4608. ஸோ 4608ன்றது எனக்கு 4 பார்ட்னா 5 பார்ட்னோட வேல்யூ வேணும். ஸோ 1152. ஸோ இதை மட்டும் பண்ணால் 5750, 5760. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டைம் கன்சியூமிங். கண்டுபிடிக்கலாம், கண்டிப்பாக மாட்டணும் இந்த கொஸ்டின்லாம். ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 56. ஸோ ஸ்டில் வந்து 56. ஸ்பீட் ஆஃப் த ரிவர் இஸ் 14. ஓகே, ஸ்பீட் ஆஃப் த போட்டு அப்போது 1/7, அப்போ 8. அப்போ ஸ்டீம் வந்து 1/8. அந்த போட் டேக்ஸ் 2 hours மோர் தென் அப் ஸ்டீம். ஓகே, சேம் டிஸ்டன்ஸ். ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை த போட். நல்லா கவனிக்கணும். ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. சாரி, டிஸ்டன்ஸ் சேம் தான். டைமிங் அப்போது அப்ஸ்டீம்னா வந்து 48 வந்து 2 hours மோர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 டைம்ஸும் எக்ஸ் இன்ட்டு 56 சேம். ஸோ 8 48, 8 56. ஸோ 6x + 12 இஸ் ஈக்குவல் டு 7x. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 12னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை. அப்போ 12னா ஏதாச்சும் ஒன்று மட்டும் பண்ணிங்க. 12 × 56 எவ்வளோ? 600, 672. அப்படி ஆப்ஷன் இல்லையா? ஓகே. த ஆவரேஜ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 4 books ABCD is 20% less than the average cost price of. ஓகே. ஸோ ABCD வந்து ஏபிசி. ஸோ ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் சொல்கிறாங்க. ஆவரேஜே வச்சுப்போம். ஆவரேஜ் வந்து 20% லெஸ் தேர்ந்து. அப்போ இது 5x அப்படின்னா இது 4x. ஓகே, அப்போ இது 4 பேர் இருக்குனால இது 16x. இது 3 பேர் இருக்குனால இது 15. அப்போது டீனோட ப்ரைஸ் என்ன? எக்ஸ். இந்த ஆவரேஜ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏபிசி இஸ் 600. அப்போ ஏபிசி வந்து 15 வந்து 600னா ஆவரேஜ் காஸ்ட் ப்ரைஸ் அப்போ 1800. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 120. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 120னா டீனோட வேல்யூ 120 தான். ஓகே. The perimeter of rectangle is equal to perimeter of square whose area is 1296. ஸோ 34 36. ஸோ 36. அப்போ ஏனோட வேல்யூ 36. அப்போ 4னா 120, 144. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் 144. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 26. ஸோ பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 26 ப்ளஸ் கொஸ்டின் மார்க் என்னன்னு தெரியாது இன்ட்டு 2. ஸோ 72. 72னா 46. 46. ஸோ 46 × 26. 20னா 920. ஸோ இது ஒரு 240. இது ஒரு 36. ஸோ 276. 1100, 1196. காணுமே. 1100, 1176. அப்படி ஆப்ஷனே காணுமா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இஃப் த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 26 cm. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். அப்போது 36 கரெக்டாக. 36, 35னா 1225. 36 தான் வரும். 36 4 120, 144. ஸோ 72. 40, 46. 46னா 20னா 920. 6னா 240. 276. 1196. போடா. ஓகே. ஸோ கேஸ்லெட் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் ஆஃப் 4 டிஃப்ரெண்ட் பேக்ஸ் ஆஃப் பிங்கோ, லேஸு, குர்குரே, சீட்டோஸ் இன் மே அண்ட் ஜூன். ஸோ பிங்கோ, லேஸு, குர்குரே, சீட்டா, லேஸு என்ன மாதம்? மே, ஜூன். ஓகே. ஸோ மே, ஜூனு. டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் சொல்கிற ஆல் பிராண்ட்ஸ் ஆஃப் சிப்ஸ் இன் மே அண்ட் ஜூன் இஸ். ஓகே, டோட்டல் வந்து 2350. போட முடியுமா தெரியல, போடுவோம். நம்பர் ஆஃப் லேஸ் பேக்கெட் ஜோன். ஸோ ஓகே, மே இஸ் ட்வைஸ் அ சீட்டோ பேக்கெட் சோல்ட் இன் மே. ஸோ சீட்டோ பேக்கெட் சோல்ட் இன் மே விட ட்வைஸ். அப்போ இங்கே எக்ஸ்னா இங்கே 2x. ஓகே. அந்த நம்பர் ஆஃப் குர்குரே பேக்கெட் சோல்ட் இன் மே இஸ் 75% மோர் தென் த சீட்டோ பேக்கெட். 75% மோர்னா 1.75x. ஓகே. The ratio of number of bingo packets sold in May and June is 5:9. So 5y, 9y. Okay, and the number of bingo packets sold in June is 3/2. 3/2 of the number of lace packets sold in June. அப்போ 6x. அப்போ பண்ணிங்கன்னா இது 9, சாரி 6y, இது 9y. The number of cookware packets sold in June. Cookware packets sold in June is half of the number of lace packets sold in June. 3y. Okay. And the number of bingo packets sold in May. Bingo packets sold in May, அது 5y is equal to number of Cheeto packets sold in June. இப்போ 5y. ஓகே. ஓகே. total number of packets of Albrin chaps sold in June வந்து உங்களுக்கு 1150. அப்போ இது 1200. அப்போ இது கூட்டுங்க. 15, 18, 23. 23 × 50. அப்போ இது என்ன வரும்? 450. 50னா இது வந்து 300. 50னா 150. 50னா 250. 400, 700, 1150 கரெக்டாக இருந்துச்சா? ஓகே. இது என்னது? ஒயினோட வேல்யூ 50 உங்களுக்கு. அப்போது 250. அப்போ இது 3, 4.75xனோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 250னா 950. அப்போ எக்ஸ்னோட மதிப்பு 200. அப்போ 200னா இங்கே 400, இங்கே 350, இங்கே 200. கரெக்டாக? 550, 950, 1000, 1200. ஓகே. ஓகே. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க?
If the number of Lay's packets sold in July, Lay's packets sold in July. So Lay's packets sold in July is 1/3 of more than the previous month. அப்போ 400. And the number of Cheeto packets sold in July is 20% less than the previous month. Okay, 20% என்ன இங்கே 8 னா 200. Then find the number of Lay's and Super. Okay, July வந்து 400 plus 200 600. Okay. Find the difference between Bingo packets sold in May. Bingo packets sold in May 250. Kurkure packets sold in June. Okay, அப்போ ரெண்டு difference 100. Okay. Find the average number of Kurkure and Cheetah packets sold in May. Kurkure and Cheetah packets sold in May. Kurkure and Cheetah packets sold in May வந்து 550. So 275. Okay. If the ratio of number of rupees 10 sold in May, okay, find the difference between okay, குர்குரே வந்து மே வந்து 4:7. ஸோ 50 பிரிச்சா 200. ஓகே, இது 5 பாட்டா 30 பிரிச்சா 90. ஸோ 110. If the number of Kurkure packets sold in June, Kurkure packets sold in June வந்து 150. What percentage of Bingo packets sold in May? அப்போ இதனுடைய 60%. ஓகே ஓகே, என்ன டேபிள் கொடுத்துருக்காங்க? டேபிளாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கை வச்சா போவோம். ஓகே, the ratio of age of P 4 years ago and the age of okay அதெல்லாம் கொடுத்துருக்காங்க 8 years ago. அப்போ PQ 4 years ago தானே, அப்போ 5x plus 4. 8 years ago தானே, அப்போ 6x plus 8. Sum of the age of P and Q and R after 5 years is அப்போ 15 குறைச்சிருக்கு. அப்போ 84. அப்போ 84ல் ஆறில் வந்து 84 மைனஸ் 11x மைனஸ் 12. ஸோ 11x மைனஸ் 12. அப்போது 72 மைனஸ் 11x ஆரோட வேல்யூ. ஃபைன் த ஏஜ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் எஸ். இஃப் ஆர் இஸ் 3 years younger than S. ஆர் இஸ் 3 years younger than Sனா அப்போ 75 மைனஸ் 11x தான் என்னது எஸ்னோட வேல்யூ. ஓகே, அந்த ஏஜ் ஆஃப் Q ஆஃப்டர் 7 is 45 years. அப்போ 6x plus 8 வந்து 15 வந்து 45. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 5 கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்னோட வேல்யூ 5 அப்படின்னா 55% 20. ஓகே, A started a business. A started a business with 20,000. After 3 months B joined and after 3 more months C joined. Okay, end of the year. அப்போது இவன் 9 மாதம் இருந்திருப்பான், 6 மாதம் இருந்திருப்பான், இவன் 12 மாதம் இருந்திருப்பான். ரெஸ்பெக்டிவ் ஷேர்ஸ் வந்து 3 டேபிள்ஸ் அடித்தா 4, 3 டேபிள்ஸ் அடித்தா 3, 3 டேபிள்ஸ் அடித்தா 2. ஓகேவா? அப்போ 80,000க்கு வந்து 5. ஸோ 5 மடங்குனா 80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். மொத்தமாக மல்டிப்ளிகேஷன் 75,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் 25,000. ஓகே, இங்கே 12. ஸோ 12 ஆகினா 60,000. அப்போ 30,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். 5,000 வித்தியாசம். ஓகே, in how many ways போயிட்டாங்க. There are 7 consecutive numbers, okay, and 5 consecutive even integers. The average of 7 consecutive odd numbers is 23. So okay, 23 odd numbers வந்து 23னா அப்போ இந்த சைடு 3 odd number இருக்கும், இந்த சைடு 3 odd number இருக்கும், ரைட்டு. அந்த லார்ஜஸ்ட் ஈவன் நம்பர் இஸ் ட்வைஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ஆட் நம்பர். செகண்ட் லார்ஜஸ்ட் ஆட் நம்பர் என்ன வரும்? 25, 27. லார்ஜஸ்ட் ஈவன் நம்பர் வந்து 54. ஓகே ஓகே, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் தோஸ் நம்பர்ஸ். எத்தனை ஆட் நம்பர் ஈவன் நம்பர் இருக்குது? 52, 50. கன்சிக்யூட்டிவ் தானே. ஓகே, ட்ரெயின் கிராசஸ் electric pole in 12 seconds and train B crosses standing platform in 18 seconds. Okay, standing platform எல்லாம் standing in a platform, cross a man standing in a platform. Okay, 60 km per hourனா 60 into 5/18 into 12. ஸோ 6 2s are 6 3s are 20, 100, 200. ஓகே, 40 into 5/18 அப்போ 200. ஓகே, வாட் இஸ் த டைம் டேக்கன் V and V? ஓகே, 400 டிவைடட் பை 100 சேம் டைரக்ஷன். அப்போ 20 into 5/18. ஓகே, அப்போ 20 அப்போ 4, அப்போ 72. ஓகே, ஓ மிஸ்ஸிங் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, -19 சாரி இன்ட்டு 0.5 + 1 இன்ட்டு 1 + 1 இன்ட்டு 1.5 + 1 இன்ட்டு 2 + 1. ஸோ 68, 69. ஓகே, ஸோ 10, 13, 16, 3 3 5 7. ஸோ 19, அப்போ 22. ஓகே, ஸோ இது மல்டிபிள்ஸாக இருக்கா? ஸோ மல்டிபிள்ஸாக இல்லை, 100, 81. ஸோ 10, 9. அப்போது 8 ஸ்கொயர் 64. ஓகே, அப்போ 7 ஸ்கொயர் 49. அப்போ 319. ஓகே, -3 + 19 -3. ஸோ அப்போ -3 + 19 கரெக்டா? -3னா 11 வந்திருக்கும். 11 வந்தால் +19 எப்படி வரும்? ஓகே ஓகே, -3 டபுள் அப்படி யோசிக்கணும். ஓகே ஓகே, 20, 40, 80, 160,
அப்போ 10 அப்போ 90. ஓகே. இதில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வச்சு போட முடியுமா? ஓகே, கொஸ்டின் வச்சு டேரெக்டாக அப்ரோச் பண்ணுவோம். ஃபைனல் ரேஷியோ பிட்வீன் இந்து பேப்பர் சோல்ட் இன் ஏப்ரல் ஜூன். ஓகே, இந்து பேப்பர் சோல்ட் இன் என்னது ஏப்ரல் ஜூலை ஆகஸ்ட் டுகெதர். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்து நியூஸ் பேப்பர் சோல்டு. ஓகே, இது வந்து 5000 அப்போது 6000. ஓகே, வேற என்ன? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் நம்பர் ஆஃப் இந்து அண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சோல்டு டுகெதர் இன் ஜூலை 8500. ஸோ 17 8500, 5 பாட்டு 5000. 17 5000. ஓகே, 11 15 5000. 5000க்கு ரேஷியோ டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் 11 15. ஆமா, ஓகே, 5 தப்பு. சூப்பர். ஆப்டில் நிறைய தப்பு போட்டிருப்போம். இப்போ ரீசனிங் நிறைய தப்பு போட்டிருப்பேன். எதுலேயே தப்பு போட்டிருப்பானே, எதில் தப்பு போட்டிருந்தான் தப்பு தான். ரீசனிங்கில் 2, ஆப்டியில் 3 போடு. அந்த நன் ஆஃப் திஸ்லாம் வந்துச்சுலாம், அதெல்லாம் இது தெரிஞ்சு தப்பு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நன் ஆஃப் திஸ்லாம் போடலாம், பட் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே அப்படின்ற மாதிரி. ஓகே, எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க? 24,000 பேர் போட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் என்னமோ வந்திருக்கு, ஆனாலும் சொல்யூஷன்ஸ். ரீசனிங்கில் என்ன தப்பு? ஒரு கேள்வி. போத் 1 and 2 ஃபாலோஸா? சரி, ஃபாலோஸ். சூப்பர். நன் ஆஃப் திஸ் போட்டது எல்லாமே தப்பாக இருக்கும். இங்கே தப்பு கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். சூப்பர். 100 மோர், எனக்கு 90ன்னு வந்துச்சு. 768 கிலோமீட்டரா? கரெக்டாக தான் மல்டிப்ளை பண்ணேன். எக்ஸ் ஈக்குவல் டு 12ன்னு வந்துச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 12ன்னு வந்துச்சா? ஸோ 12 இன்ட்டு 56 பண்ணா 12ஆ? 12 வரல. 48 64 64 இன்ட்டு 12. ஓ, மல்டிப்ளிகேஷன் மிஸ்டேக். நைஸ். இதெல்லாம் பரவாயில்ல, போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கு